சுமூக உடன்பாடு அந்த கோலியேஷன்ஸ்குள்ள யாருக்கும் எட்டப்படாதால் 10க்கு மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடும் நிலை உருவாகிவிட்டது. இது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுவை திரும்ப பெற வியாழக்கிழமை கடைசி நாள் என்ற நிலையில, நாளை கடைசி நாள், இந்தியா கூட்டணி தங்களுக்குள் மோதும் தொகுதிகளின் எண்ணிக்கை அன்றைய தினம் உறுதியாகும். நாளைக்கு தான் அவங்க நாளைக்கு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக இதற்கிடையில காங்கிரஸ் எப்பவுமே ஒரு உருப்படாத வேலையை செய்வார்கள். அதே போல இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்த காங்கிரஸ் விரும்பவில்லை. அப்ப யாரை நிறுத்தணும் தெரியலையே. அத்துடன் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்திக்கிறதுனால ஒரு சுமூகமான உடன்பாடு எட்ட முடியாமல் போய்விட்டதாக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் வட்டாரங்கள் மனவேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாக அந்த கட்சிக்குள்ளும் கடும் அதிருப்தி இருக்கு.